பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க கோர்ட்ல கோபிக்கு தண்டனையா, இங்க கோபி ஜெயிலுக்கு போயிட்டா, அது பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிக்கு குடுக்குற சரியான பதிலடியா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோர்ட்ல ஜட்ஜ் வந்துட்டு பாக்கியாவ கூப்பிடுறாங்க. பாக்கியா இங்க வந்துட்ட பிறகு, இங்க பாக்கியா வச்ச வக்கீல் வந்துட்டு இங்க கோர்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி என்னோட கிளையண்ட் பாக்கியாவோட ஹோட்டல்ல வந்துட்டு கெட்டுப்போன இறைச்சிய வந்துட்டு இந்த கோபிநாத் கலந்திருக்காரு. அதனால வந்துட்டு அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்படிங்கிற மாரி இங்க கோர்ட்ல வந்துட்டு வக்கீலு ஜட்ஜ் கிட்ட சொல்லவும், அங்க ஜட்ஜ் வந்துட்டு உடனே இங்க கோபிநாத்த வந்துட்டு கூப்பிடுறாரு. எங்க கோபிநாத்தும் வந்துட்டு கிளம்பி அங்க ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்பதான் இங்க கோர்ட்ல ஜட்ஜ் வந்துட்டு கோபிநாத்த பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாரி பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல கெட்டுப்போன இறைச்சி கலந்தது உண்மதானா? அது நீங்க தானா? அப்படிங்கிற மாரி இங்க ஜட்ஜ் வந்துட்டு கோபிட்ட கேட்கவும், இங்க கோபி வந்துட்டு உடனே ஈஸ்வரிய பார்க்குறாரு. ஈஸ்வரிய பார்த்துட்ட பிறகு நேரா இங்க ஜட்ஜ பார்க்குறாரு. ஜட்ஜ பார்த்து கோபி வந்துட்டு நடந்த எல்லாமே சொல்லிறாரு. இந்த மாரி நான் பண்ணது தப்பு தான். நான் வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல கெட்டுப்போன இறைச்சி கலந்தது நான் தான். நான் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாரி எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க கோபி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜ் வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க. எதுக்காக பாக்கியா அவங்களோட ஹோட்டல்ல வந்துட்டு கெட்டுப்போன இறைச்சி கலந்தீங்க அப்படிங்கிற மாரி இங்க ஜட்ஜி கோபிய பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க கோபி சொல்றாரு. எனக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஏற்கனவே நெறைய பிரச்சனை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்னோட முன்னாள் மனைவி. அவங்களுக்கும் எனக்கும் அதனாலயே வந்துட்டு பிரச்சனை வந்தது. அப்போ வந்துட்டு நான் அவங்க மேல இருந்த கோவத்துல வந்துட்டு அந்த மாரிலாம் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்துட்டு அந்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஜட்ஜி கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜி வந்துட்டு என்ன தண்டனை குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபிநாத்துக்காக வச்சிருந்த வக்கீல் வந்துட்டு எழுந்து பேசுறாரு. கோபிநாத்துக்கு ஆதரவா, இந்த மாரி என்னோட கிளையண்ட் வந்துட்டு பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாரி அவனே உணர்ந்துட்டாரு. அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தண்டனைய குறைச்சு குடுங்க அப்படிங்கிற மாரி இங்க வக்கீல் வந்துட்டு ஜட்ஜி கிட்ட கேட்கிறாரு. உடனே ஜட்ஜ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி. இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு ரொம்பவே பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. கோபிக்கு வந்துட்டு ஜெயில் தண்டனை மட்டும் குடுத்துறக்கூடாது. கோபி ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னா, அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா மனசுலயே வந்துட்டு இத நெனச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்க ஜட்ஜ பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜ் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு கோபிய பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஜட்ஜ் வந்துட்டு இங்க கோபிக்கு வந்துட்டு தண்டனை குடுக்குறாரு. இந்த மாரி பண்ண தப்ப உணர்ந்துட்டு, என் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி உணர்ந்துகிட்ட கோபிநாத வந்துட்டு தண்டனை வந்துட்டு ஓராண்டுக்கான சிறை தண்டனை குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி இங்க ஜட்ஜி வந்துட்டு சொன்ன உடனே, இங்க ராதிகாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த பக்கம் பாக்கியாவும் வந்துட்டு ரொம்ப ஷாக்கா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கோபிநாத்துக்கு முகமே மாறி போயிடுது. 1 வருஷம் ஜெயிலா அப்படிங்கிற மாரி இங்க கோபி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இங்க ஜெயிலு வந்துட்டு 1 வருஷம் கோபிக்கு சொன்ன உடனே, இங்க ராதிகாக்கு அடுத்து என்ன பண்றது தெரியாம இங்க ராதிகா ரொம்பவே தவிச்சு போயிறாங்க. இங்க ராதிகா வந்துட்டு உடனே இங்க அழ ஆரம்பிச்சுடுறாங்க கோபிய பார்த்து. இங்க கோபிக்கு என்ன பண்றது தெரியாம இங்க பாக்கியாவ பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியாவுக்கும் ஒண்ணுமே புரியல. தேவையில்லாம நம்ம வந்துட்டு கோபிக்கு வந்து ஜெயில் தண்டனை வாங்கி குடுத்துட்டோமா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி குற்ற உணர்வோட இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜி வந்துட்டு இதோட அந்த கேஸ் முடியுது அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க போலீஸ் வந்துட்டு இங்க கோபிய வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க வெளியில. இங்க கோபிய வெளியில கூட்டிட்டு போவும், இங்க ராதிகா சுத்திக்கிட்டு போய் அங்க கோபிய பார்க்குறாங்க. கூடவே வந்துட்டு இங்க பாக்கியாவும் பின்னாடியே போறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வக்கீலோட வந்துட்டு அங்க கோபி போறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க போலீஸ் வந்துட்டு இங்க கோபிய புடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா கோபிய வந்துட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது, அங்க குறுக்குல போயிட்டு இங்க கோபிய பார்க்கறதுக்காக போறாங்க வக்கீலோட கூட்டிட்டு. அப்பதான் இங்க போலீஸ் வந்துட்டு, "இப்பலாம் இவர பார்க்க முடியாதும்மா. இவரு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில்ல வந்து நீங்க பாருங்க." அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் சொல்லிர்றாங்க. உடனே இங்க ராதிகா கூட இந்த வக்கீல வந்துட்டு போலீஸ் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட பேச வைக்கிறாங்க. கூடவே வந்துட்டு இங்க வக்கீலும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகாவுக்கு வந்துட்டு இங்க கோபி வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. "ராதிகா நீ இதுக்கு மேல வந்துட்டு எங்க அம்மா கூட இருக்காத. நீ போயிட்டு தனியா ஒரு புது வீட்ல இருந்துக்கோ. இதுக்கு மேல நீ பாக்கியா வீட்ல இருக்க வேணாம். நீ இதுக்கு மேல அங்க இருந்த அப்படின்னா ஏதாவது பிரச்சனை குடுப்பாங்க. நான் வர வரைக்கும் நீ போய் புது வீட்ல இரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. தைரியமா இரு. நான் வந்துருவேன் சீக்கிரமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கிட்ட வந்துட்டு இங்க கோபி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, நான் வந்துட்டு தனியா புது வீட்டுக்கு தான் போப்போறேன். நீங்களும் வந்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமா வந்துட்டு 1 வருஷம் அப்படிங்கிறது உங்கள சீக்கிரமா வந்து ஜெயில்லேருந்து வெளிய எடுத்துடுறேன்." அதுக்கப்புறம் எங்க வக்கீல் பேசிட்டு இருக்காரு கோபிகிட்ட. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். சீக்கிரமா வந்துட்டு உங்கள வெளிய எடுத்துடலாம் ஜெயில்ல இருந்து. நீங்க இப்ப தைரியமா போங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்துட்டு திருப்பி அந்த கேஸ ஹியரிங் வர வச்சு, நான் உங்கள ஜெயில்லேருந்து வெளிய எடுத்துறேன் சார்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க வக்கீல வந்துட்டு கோபிக்கு வந்துட்டு ஆதரவா தைரியமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கோபி வந்துட்டு சரி அப்படிங்கிற மாரி சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "பார்த்து கோபி, உடம்பு பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அந்த பக்கமா. அங்க வந்து பாக்கியா வந்துட்டு இங்க கோபி கூப்பிடுறாரு. "பாக்கியா ஒரு நிமிஷம் இங்க வா." அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா கிட்ட வந்து கோபி சொல்லிட்டு இருக்காங்க, "நீ போயிட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்த ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாரிலாம் சொல்ல வேணாம். நார்மலா சொல்லு. அவங்கள எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லு.
நான் நல்லா தான் இருக்கேன். நான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லு. அவங்க எதனா கஷ்டப்பட்டு, அவங்க எதனா உடம்ப கெடுத்துக்க போறாங்க. நீ அம்மாகிட்ட சொல்லி புரிய வை. நான் வந்துட்டு என் உடம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கிட்ட சொல்லுவோம். அதுக்கு பாக்கியா வந்துட்டு, சரிங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு திரும்பி பாக்கியா கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாரு. நீ எதுவும் நெனச்சுக்காத பாக்கியா. நீ பண்ணது எல்லாமே கரெக்ட்டு தான். நான் பண்ண தப்புக்காக இப்ப ஜெயிலுக்கு போறேன் அவ்வளோதான். நீ பண்ணது எல்லாமே என் மேல கேஸ் குடுத்தது. அந்த கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு வந்துட்டு என் மேல தண்டனை குடுத்தது எல்லாமே கரெக்ட்டு தான். எல்லாமே சரியா தான் நடக்குது. நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அவ்வளோதான். நீங்க எதுவும் இத நெனச்சுலாம் வொரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கிட்டயும், பாக்கியா கிட்டயும் சொல்லிட்டு அங்கருந்து கோபி வந்துட்டு கெளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் அங்க போலீஸ் வந்துட்டு இங்க கோபிய வேன்ல ஏத்திட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க கோபி இந்த பக்கம் ஜெயிலுக்கு போகவும், இந்த பக்கம் ராதிகா கிட்ட வந்துட்டு இங்க பாக்கியா மன்னிப்பு கேட்டுருக்காங்க. என்ன மன்னிச்சுருங்க ராதிகா. நான் பண்ணது தப்பா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரு வந்துட்டு என்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துல விளையாடுனதால இப்ப அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு இதுல என்ன சொல்றது தெரியல உங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற மாரி இங்க சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா எனக்கு புரியுது. நீங்க பண்ணது சரிதான். உங்க ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அவரு விளையாடுனதால இப்ப அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இத நெனச்சு எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியா கிட்ட சொல்லிர்றாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "சரிங்க ராதிகா, நீங்களும் வந்துட்டு என்னைய மேல எதனா கோவப்படுவீங்கன்னு நெனச்சேன். அத்தை வேற வீட்ல என் மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அதே மாரி கோவப்படுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கோபி வந்துட்டு ஜெயில்லேருந்து வெளிய எடுக்க பாருங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ராதிகா கிட்ட சொல்லவும், அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாக்கியா. இப்பதான் வக்கீல் சொல்லிட்டு போனாரு. சீக்கிரமா வந்துட்டு கோபிய வெளிய எடுத்துடலாம்." அப்படிங்கிற மாரி. கோபிய வந்துட்டு தப்பா வந்துட்டு உண்மைய ஒத்துக்கிறதுனால, ஜட்ஜ் வந்துட்டு வேற மாரி தண்டனை கூட குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி, திருப்பி வந்துட்டு இங்க வக்கீல் சொல்லிட்டு போனாரு. வக்கீல் வந்துட்டு அதுக்கு 100% உதவி பண்ண சொல்லியிருக்காரு. நான் சீக்கிரமா வந்துட்டு கோபிய வெளிய எடுத்துருவேன் அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியாட்ட சொல்லிர்றாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "சரிங்க வீட்டுக்கு போலாம்." வீட்டுக்கு போனா வேற அத்தை என்ன சொல்லுவாங்க தெரியல. அவங்க ஏற்கனவே வந்துட்டு என் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்போ கோபிநாத் வேற ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்ப அவங்கள வேற போயிட்டு வீட்ல எப்படி சமாதானப்படுத்துறது தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா அப்பதான் சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்காது பாக்கியா. நான் போயிட்டு வீட்லருந்து கிளம்பி நான் புது வீட்டுக்கு போயிர்றேன். நான் அங்க இருந்தா தான் இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் கிளம்பி கோபி வர வரைக்கும் நான் போய் புது வீட்ல இருக்கேன். அங்க இருந்துட்டு நான் கோபிய வெளிய எடுக்க பார்த்துட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிர்றாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் பத்தி இப்ப ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட பேசணும் போயிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவும், ராதிகாவும் கிளம்பி இங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்ல வந்துட்டு ஈஸ்வரி, செரியன், இனியா இவங்க 3 பேரும் வந்துட்டு இங்க சோபால ரொம்பவே பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கோபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே! கோபிக்கு ஒரு வேள தண்டனை குடுத்து ஜெயிலுக்குன்னு அனுப்பிச்சுட்டாங்களா? இவளுகள வேற இன்னும் காணோமே! யாரும் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டானுங்களே! அப்படிங்கிற மாரி ரொம்பவே பதறி போயிட்டு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கோபிக்கு என்ன ஆச்சோ? அப்படிங்கிற மாரி. ஆனா இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கோபி வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த விஷயம் சொல்றதுக்காக, இங்க ராதிகாவும், பாக்கியாவும் வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்த இங்க பாக்கியா போயிட்டு ஈஸ்வரிட்ட சொல்லவும், இங்க ஈஸ்வரி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்